பிரேமம் என்ற ஒரே படத்தில் நடித்ததன் மூலமாக பிரபலமான நடிகையாக மாறியிருப்பவர் சாய் பல்லவி. அப்படம் தமிழக இளைஞர்கள் மத்தியிலும் மலையாள ரசிகர்களின் உள்ளத்திலும் வரவேற்பை பெற்ற படமாக உள்ளது. இதில் மலர் என்ற கதாபாத்திரம் தற்போது வரையிலும் அனைவராலும் ரசிக்கப்பட்ட பாத்திரமாக இருந்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து இந்த கதாபாத்திரத்தில் நடித்த சாய் பல்லவியை பல்வேறு தமிழ் இயக்குநர்களும் தங்களது படத்தில் நடிக்க வைக்க அணுகியிருக்கின்றனர். தெலுங்கில் இயக்குனர் சேகர் கமுலா இயக்கத்தில் உருவாகும் புதிய படத்தில் நடிக்க சாய் பல்லவி ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார். தமிழ் சினிமாவின் இயக்குநர்கள் யாரும் தன்னை அழைக்கவில்லை, வாய்ப்பு வந்தால் நடிப்பேன் எனவும் சமீபத்தில் கூறினார் சாய் பல்லவி. இந்நிலையில் வாலு படத்தை எடுத்த விஜய் சந்தர் இயக்கத்தில் விக்ரம் நடிப்பது உறுதியாகிவிட்டதை தொடர்ந்து சாய் பல்லவியை இந்த படத்தில் அவருக்கு ஜோடியாக நடிக்க ஒப்பந்தம் செய்துள்ளார்கள். இதில் கீர்த்தி சுரேஷ் தான் முதலில் நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தார் என்று கூறப்பட்டது. ஆனால் அவர் மிகவும் பிஸியாக இருப்பதால் அவருக்கு பதிலாக சாய் பல்லவியை தேர்வு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. வடசென்னையை மையப்படுத்திய கதையை கருவாக கொண்டு இப்படம் எடுக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இதில் சூரி, யோகி பாபு, சமுத்திரகனி ஆகியோரும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிப்பது குறிப்பிடத்தக்கது. தமிழில் சாய் பல்லவி நாயகியாக நடிக்கவிருக்கும் முதல் படம் என்பதால் இப்படத்திற்கு பெரும் எதிர்பார்ப்பு உருவாகியுள்ளது.